என்னை படைத்தது உணவு, என்னை வளர்த்தது பசி உணவு. மகேந்திரன். பசி எடுத்ததா? சாப்பிட்டீங்களா? மகிழ்ச்சியாக சாப்பிட்டீங்களா? ரைட். மகிழ்ச்சியிலிருந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை துவங்குவோம். இது வானம், இது பூமி. வெள்ளையாக இருக்கிறது வானம், என்னுடைய தந்தை, ஆதி தந்தை. கருப்பாக இருக்கிறது பூமி, பூமி தாய். இவங்க 2 பேர் துணையோட நிகழ்ச்சியை துவங்கும். அவங்களோட அதை விட ஹையஸ்ட் எதுவும் இல்லை. நான் கடவுள், ஆண்டவர், இறைவன், தெய்வம். அதை நான் அது மனிதர்கள் உருவாக்குனது, அதை நான் ஏற்றுக்கிறதில்ல. புரியுதுங்களா? ஆனால் பசி உணர்வுன்றது மனிதர்கள் உற்பத்தி பண்ணதில்லை. அது இயல்பாகவே பிரபஞ்சகத்தில் இருக்குது, பூமியிலையும் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் அதில் பயணிப்போம். அது போக போக நான் விளக்குறேன். இப்போ இன்று என்னுடைய உடலில் நடந்ததை நான் உங்களுக்கு உணர்த்துறேன். நீங்கள் இதை ஆய்வு எடுத்துகிட்டு முடிந்தால் இதுக்குள்ளே பயணிங்க. இல்லைனா நீங்கள் ஏற்கனவே ஒன்றுத்தில் பயணிச்சுருப்பீங்க, அதுக்குள்ளே நீங்கள் பயணிங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2ஆக விளக்குவேன். நான் பார்த்தீங்கன்னா அறிவு, உணர்வு. புரியுதுங்களா? அறிவு என்பது சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். இப்போது 1 மணி நேரம் இன்று நான் உழைச்சேன். 1 மணி நேரம் உழைச்சா 10 நிமிஷம் நான் ஓய்வு எடுப்பேன். தவம்னாங்க. தவன்றது நான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தா அது ஃபெயிலியர். புரியுதுங்களா? 800 கோடி பேரை தவம் பண்ணுன்னா பண்ண மாட்டேன்னாங்க. ஏற்கனவே தவம் கற்றுக்கணுங்களே செய்யலை. பல பேரை நான் கேட்டேன், யாருமே செய்யலை ஒழுங்காக. அதனால தான் அது ஃபெயிலியர் ஆனது சொல்லிக் கொடுக்கூடாது. ஃபெயிலியர் ஆகாது சொல்லிக் கொடுக்கணும். அது எது என்றால் ஓய்வு. பூமியில் இருக்கிற 800 கோடி பேர் மக்களும் ஓய்வு எடுக்கிறாங்க. அப்போ ஓய்வு தான் கற்றுக் கொடுக்கணும். தவன்றதெல்லாம் அது தவம் செய்கிறாள் உயர்வானால் மாதிரியும், தவம் செய்யாத தாழ்வு மாதிரி பிரிவினை கொண்டு வந்துடும். உலக அமைதி வராது அதில். அதனால தான் அதெல்லாம் ஒதுக்குறேன், ஃபில்டர் பண்ணி. சுயமாய் சிந்தித்து ஒதுக்குகிறேன். அதுபோல் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு சுயமாய் சிந்தித்து 50% அறிவை ஏற்றுக்கொள்ளுங்கள், 100% உணர்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது என்னுடைய உணர்வு, உங்களுக்குள்ளே செக் பண்ணுங்கள். அப்போது அமைதியாக உட்காந்து 20 நிமிஷம், 2 மணி நேரம் வேலை செஞ்சு 20 நிமிஷம் எனக்குள்ளே நான் சிந்திக்கிறேன். கொஞ்ச நேரம் மனம் என்பது ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போது அந்த மனம் என்பது அறிவோடு இருக்கும் பொழுது சிந்தனைகள் கொண்டே இருக்கிறது. அதே மனம் அறிவை விட்டு விலகி உணர்வோடு கலக்கிறது. மனம் அமைதியாக இருக்கிறது. உணர்வு என்பது அமைதியாக இருக்கும், அனைத்தையும் சரி செய்யும், ஆரோக்கியமாக வாழ வைக்கும். நன்றி, மகிழ்ச்சி.